ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். சரி, கதை சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஒரு ஆத்தங்கரையாண்ட 2 மரம் இருந்துச்சு. அங்க இருந்த கிளி அது குஞ்சுங்களோட அங்க வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு மரத்தாண்ட போயிட்டு அந்த மரம் கிட்ட அந்த கிளி கேட்டுச்சான், மழைக்காலம் தொடங்க போது, நானும் எனது குஞ்சுங்களும் இங்க வசிக்க போறோம், உன் மரத்துல இடம் கொடுப்பியா அப்படின்னு முதல் மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல் மரம், இல்ல என் மரத்துல உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. அப்புறம் அந்த குருவி இன்னொரு மரத்துக்கிட்ட போயிட்டு அது கிட்ட கேட்டுச்சான். அந்த மரம் சரி வசிச்சுக்கோ அப்படின்னு இடத்த குத்துச்சு. குருவி அங்க குஞ்சுகளோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்போ பலத்த மழை பெஞ்சுது. அந்த பலத்த மழையில அடிக்கிற காத்தும் ஏரியில தண்ணி நிரம்பி அந்த முதல் மரத்தை அடிச்சிட்டு போச்சு. அந்த மரம் தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சிரிச்சுதான். ஏன் சிரிச்சுது? எனக்கு வசிக்க கூடு கட்ட இடம் இல்லைன்னு சொன்னல, அதனாலதான் இந்த ஆத்து தண்ணி ஒன்று அடிச்சிட்டு போகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான். அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், எனக்கு தெரியும், நான் வலுவடைந்து விட்டேன், எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீர்ல அடிச்சிட்டு போவேன்னு. நீயும் உன் குழந்தைங்களும் நல்லா வாழணும்னு தான் என் மரத்துல இடம் இல்லைன்னு உனக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த மரம் அந்த கிளி கிட்ட சொல்லிச்சான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.